வணக்கம். இன்னைக்கு நாம 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அது பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள். ஆமா. நம்ம கையில அந்த பாடத்தோட முக்கிய குறிப்புகள் இருக்கு. சரி. இதோட நோக்கம் என்னன்னா, சிம்பிளான சில அறிவியல் விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. பொருட்கள் எப்படி திண்மம், திரவம், வாயுன்னு 3 நிலையில இருக்கு. ம். அப்புறம் நாம போடுற துணிக்கு வர்ற நூலுக்கு அடிப்படை இழைதான. அந்த இழைகள் இயற்கை, செயற்கைன்னு என்னென்ன வகை இருக்கு. சரி. நாம சாப்பிடுற அரிசி, கோதுமை மாதிரி தானியங்கள் பத்தி, அப்புறம் சில பொருட்கள் ஏன் தண்ணியில மிதக்குது, சில ஏன் மூழ்குது, ஆமா ஆமா. சில கரையுது, சில கரையல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்க போறோம். குறிப்பா அந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள், அப்புறம் அந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ்ல இருக்க செய்திகள், கடைசியா இருக்கிற கேள்விகள், இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த விஷயங்களை நாம அலச போறோம். நிச்சயமா. இது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். நாம டெய்லி பார்க்கிற பொருள்கள் பத்தின அறிவு. சின்ன கிளாஸ்ல இது தெரியறது ரொம்ப நல்லது. ஆமா இல்லையா? இது தெரிஞ்சாதான் இதுக்கு மேல படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, முதல்ல பொருள்களோட நிலைகள். பாடம் சொல்லுது 3 நிலை: திண்மம், திரவம், வாயு. கரெக்ட். சாலிட், லிக்விட், கேஸ். உதாரணம் கூட நல்லா இருக்கு. பனிக்கட்டி, தண்ணி, நீராவி. இது ஏன் இப்படி 3 விதமா இருக்கு? இதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன துகள்கள், அதாவது மூலக்கூறுகள். அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்துதான். ஓ, அப்படியா? ஆமா. திண்ம பொருள்ல உதாரணமா ஒரு கல் எடுத்துக்கிட்டா அதுல மூலக்கூறுகள் ரொம்ப நெருக்கமா ஒரு உளுந்தா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. சரி சரி. இருக்கும், ஆனா கொஞ்சம் நகர முடியும். அதனாலதான் அது எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அதோட வடிவத்துக்கு வந்துடுது. ஓ, அதனாலதான் தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இல்லைன்னு சொல்றோம். அதேதான். அப்புறம் வாயு. இதுல மூலக்கூறுகள் ரொம்ப தள்ளி இருக்கும், ரொம்ப வேகமா அங்க இங்க ஓடும். அதனாலதான் அதை அடைச்சு வச்சிருக்கிற பாத்திரம் முழுசையும் நிரப்பிடும். ஓஹோ, அப்போ பாடத்துல அந்த செயல்பாடு ஒண்ணு இருக்குல்ல, கண்ணாடி குவளை, தண்ணி, காற்று, இதையெல்லாம் வகைப்படுத்த சொல்றது இந்த மூலக்கூறு அமைப்பை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். ஆமா. குழை திண்மம், தண்ணி திரவம், காற்று வாயு. இது புரிஞ்சா ஈஸி. அப்போ அந்த பெட்டி செய்தி வாயுக்கள் அவை வைக்கப்பட்டுள்ள கலனின் வடிவத்தை பெறுகின்றனன்னு சொல்றதும் இதே காரணம் தானா? மூலக்கூறுகள் தளர்வா இருக்கிறதாலயா? அதேதான். அதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. கிடைக்கிற இடம் பூரா பரவிடும். இது வாயுக்களோட ஒரு முக்கியமான பண்பு. ரொம்ப நல்லா புரியுது. சரி, பொருள்களோட நிலைகள் ஓகே. அடுத்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸ பத்தி பேசுவோமா? அதுக்கு அடிப்படை இழைகள் தானே? ஆமா, ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ். பாட சொல்லுது இயற்கை இழை, செயற்கை இழைன்னு 2 வகை இருக்கு. ஆமா. இயற்கைனா நமக்கு இயற்கையாவே கிடைக்கிறது. தாவரம், விலங்கு இதுல இருந்து. தாவரத்துல இருந்துன்னா? முக்கியமா பருத்தி, சணல். பருத்தி செடியில அந்த பஞ்சு கிடைக்குது இல்லையா? ஆமா. அதுதான். சணல் அந்த செடியோட தண்டுல இருந்து நார் எடுக்கிறாங்க. ஓ, பருத்தி ஆடைக்கு சணல் எதுக்கு? சணல் கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும். அதனால கயிறு, கோணிப்பை, இப்பெல்லாம் அலங்கார பைகள் கூட பண்றாங்க. ஆமா ஆமா, பாத்திருக்கேன். சரி, விலங்கு இழை. அதுல முக்கியமானது கம்பளி, பட்டு. கம்பளி நமக்கு ஆடுங்க கிட்ட இருந்து கிடைக்குது. பட்டு பட்டுப்புழு கூட்டுல இருந்து எடுக்கிறாங்க. பட்டுப்புழு கூட்டுல இருந்தா பட்டு வருது. ஆச்சரியமா இருக்கே. ஆமா. கம்பளி குளிருக்கு நல்லது. பட்டு கொஞ்சம் விசேஷமான துணி இல்லையா? பாடத்துல படம் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. பருத்தி செடி, ஆடு, பட்டுப்புழுன்னு. ஆமா, பார்த்தேன். இது இயற்கை இழைகள். சரி, அப்போ செயற்கை இழைகள் அது என்ன? இது மனுஷங்க உருவாக்குறது. சில கெமிக்கல்ஸ், குறிப்பா பெட்ரோலியம் பொருள்கள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. பெட்ரோலியத்துல இருந்தா? ஓ, ஆமா. உதாரணத்துக்கு ரேயான், நைலான், பாலியஸ்டர், அக்ரிலிக் இதெல்லாம். இதுக்கெல்லாம் என்ன பயன்? ரேயான் கொஞ்சம் பளபளப்பா இருக்கும், பெட்ஷீட் மாதிரி பண்றாங்க. நைலான் ரொம்ப வலுவானது, மீன் பிடிக்கிற வலை, டயர் செய்யறதுக்கு, கயிறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. பாலியஸ்டர் துணி சீக்கிரம் கசங்காது, அதனால ஷர்ட் பேண்ட்லாம் செய்யறாங்க. அக்ரிலிக் பார்க்க கம்பளி மாதிரியே இருக்கும், ஸ்வெட்டர், சால்வைக்கெல்லாம் பயன்படுது. ஓ, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. செயல்பாடு 2ல இதையெல்லாம் வகைப்படுத்த சொல்றதும் இதுக்குதானா? எது இயற்கை, எது செயற்கைன்னு தெரிய? ஆமா, அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ அந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ்ல தென் அமெரிக்காவுல லாமா, அல்பகான்னு ஒரு மிருகம் இருக்கு, அதுகிட்ட இருந்தும் கம்பளி கிடைக்குதுன்னு போட்டிருக்கேன். ஆமாம்.
செம்மறி ஆடு மட்டும் இல்ல, இந்த மாதிரி வேற சில விலங்குகள் கிட்ட இருந்தும் கம்பளி எடுக்கறாங்க. உலகம் முழுக்க பல வகை இருக்கு. இது புதுசா இருக்கு. சரி, இந்த இழை கிடைச்சதும் அது எப்படி துணியா மாறுது? அது ஒரு 3 ஸ்டெப் மாதிரி. முதல்ல இழை, ஃபைபர். அதை சுத்தம் செஞ்சு நீட்டி முறுக்கி நூலா மாத்துவாங்க. யான். இதுக்கு பேரு நியூட்ரல். ஸ்பின்னிங். அப்புறம் அந்த நூலை வச்சு குறுக்கும் நெடுக்குமா கோர்த்து துணியா மாத்துவாங்க. ஃபேப்ரிக். அதுக்கு பேரு நெய்தல், வீவிங், இல்லனா பின்னல். நிட்டிங் மூலமாவும் துணி செய்வாங்க. ஓ, பஞ்சு நூலாகி நூல் துணியாகுது. சிம்பிளா சொன்னா இதுதான். அதேதான். பாடத்துல தேங்காய் நார் பத்தியும் சொல்றாங்க. காயர், மிதியடி, பிரஷ் எல்லாம் செய்ய பயன்படுதுன்னு. ஆமா, அதுவும் ஒரு இயற்கை இழை தான். ஆனா கொஞ்சம் கடினமான இழை. தரைவிரிப்பு மாதிரி பொருள்களுக்கு நல்லா இருக்கும். சரிதான். நாம உடுத்துறத பத்தி பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் வயித்துக்கு போலாமா? உணவு பொருட்கள். சரி, தானியங்கள், கிரெயின்ஸ். ஆமா, நெல், கோதுமை, கேழ்வரகு, சோளம், கம்புன்னு லிஸ்ட் இருக்கு. நம்ம முக்கிய உணவு இதெல்லாம் தானே? ஆமா, ஸ்டேபிள் ஃபுட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? தென்னிந்தியாவுல அரிசி ரொம்ப முக்கியம், வட இந்தியாவுல கோதுமை. பாடத்திலயும் அதான் சொல்லுது. அரிசியில சாதம், இட்லி, தோசை. கோதுமையில சப்பாத்தி, ரொட்டி. இது இல்லாம நமக்கு ஒரு நாள் ஓடாது. கரெக்ட். அதோட சிறுதானியங்களோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க. கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, குதிரைவாலை இதெல்லாம். ஆமா, இப்போ இதெல்லாம் மறுபடியும் பிரபலமாகிட்டு வருது இல்லையா? ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. ஆமா, அதுல ஊட்டச்சத்து அதிகம். இது ஒரு நல்ல விஷயம். பாடத்துல இது கொண்டு வந்தது. தானியங்கள் மற்றும் உணவுப் பொருள்களை பற்றி அறிதல்ங்கிறது ஒரு கற்றல் நோக்கம் கூட. ஓ, கரெக்ட். பயிர் வகைகளை பத்தியும் லேசா சொல்லியிருக்காங்க. கொண்டைக்கடலை, ராஜ்மானு. ஆமா, அதுவும் புரதச்சத்துக்கு முக்கியம். சரி, சாப்பாடு விஷயம் ஓகே. அடுத்து வீட்டு உபயோக பொருள்கள்னு சில படங்களை காட்டியிருக்காங்க. ரேடியோ, கடிகாரம், தராசு, கிராமபோன் கூட இருக்கு. அப்புறம் இப்போ இருக்கிற மைக்ரோவேவ், வாஷிங் மிஷின் வரைக்கும். ஆமா, காலம் மாற மாற பொருள்கள் எப்படி மாறி இருக்குன்னு காட்டுறதுக்கு. இதெல்லாமே பெரும்பாலும் திண்ம பொருள்கள் தான். ஆனா இதுக்கப்புறம் வர்ற பகுதி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பொருள்களோட பண்புகள். ஆமா ஆமா, மிதத்தல், மூழ்குதல். இது சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு கேள்வி. ஏன் சிலது தண்ணியில மிதக்குது, சிலது உள்ள போயிடுது? பாடம் ரொம்ப எளிமையா சொல்லுது பாருங்க. தண்ணியை விட எடை குறைவா இருந்தா மிதக்கும், எடை அதிகமா இருந்தா மூழ்கும். எடை குறைவா இருந்தா மிதக்குமா? உம், சரியா சொல்லணும்னா அடர்த்தி குறைவா இருந்தா மிதக்கும், அடர்த்தி அதிகமா இருந்தா மூழ்கும். எடைங்கிறது கொஞ்சம் பொதுவான சொல். அடர்த்தினா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு பொருள் அடைஞ்சிருக்குங்கிறது. ஓ, அடர்த்தி. இதுதான் முக்கியமான வார்த்தை. அப்போ செயல்பாடு 3ல இறகு, அழிப்பான், இலை, கல்லு, நாணயம்னு கொடுத்து எது மிதக்கும் எது மூழ்கும்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்களே சொல்லுங்க. இறகு. இறகு மிதக்கும், லேசா இருக்கு. இலை கூட மிதக்கும். சரி. கல்லு, நாணயம். கல்லு, நாணயம் ரெண்டும் மூழ்கிடும், கனமா இருக்கு. அழிப்பான், இரேசர், அது மூழ்குமா மிதக்குமா? அது செஞ்சு பார்க்கணும். சில வகை ரப்பர் மூழ்கலாம், சில வகை மிதக்கலாம். பொருளை பொறுத்தது. ஆமா இல்லையா? பிளாஸ்டிக் பந்து மிதக்கும், ஆனா அதே அளவு இரும்பு கொண்டு மூழ்கிடும். அடர்த்தி வித்தியாசம். அதேதான். அந்த உங்களுக்கு தெரியுமா பெட்டி செய்தியும் இதோட தொடர்புடையதுதான். இறந்த உடல் ஏன் மிதக்குதுன்னு சொல்லுது. ஆமா, படிச்சேன். சிதைஞ்சு வாயு உருவாகி அடர்த்தி குறையறதால மிதக்குதான். கொஞ்சம் கஷ்டமான உதாரணம் தான், ஆனா அடர்த்தி கான்செப்ட விளக்குது. ஆமா, அதனாலதான் அந்த மதிப்பீட்டு வினாக்கள்ல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பொருள் ஏன் நீரில் மிதக்கிறது அல்லது மூழ்குகிறதுன்னு. அதுக்கு பதில் இந்த அடர்த்தி தான். சரி, மிதக்கிறது மூழ்கிறது ஓகே. அடுத்து கரையிறது கரையாதது, சால்யூபிலிட்டி. ஆமா, உப்ப தண்ணியில போட்டா மறைஞ்சிடுது, சர்க்கரையும் போட்டா மறைஞ்சிடுது. ஆனா மண்ணை போட்டா மண்ணு கரையாது, அப்படியே அடியில தங்கிடும். சில பொருள்கள் தண்ணியில கரையும், சால்யூபிள். சில கரையாது, இன்சால்யூபிள். இது ஏன் அப்படி? இது அந்த பொருளோட தன்மை. அதுக்கும் தண்ணிக்கும் உள்ள வேதியியல் ஈர்ப்பை பொறுத்தது. செயல்பாடு 4ல உப்பு, சர்க்கரை, மணல், சுண்ணாம்பு தூள், மரத்தூள் இது எல்லாம் தண்ணியில கலக்க சொல்றாங்க. உப்பு, சர்க்கரை கரையும், மணல், மரத்தூள் கரையாது. சுண்ணாம்பு தூள், சாக் பீஸ் பவுடர், அது தண்ணியில கலந்து கலங்கலா மாறும். ஆனா முழுசா கரையாது. கொஞ்ச நேரம் விட்டா அதுவும் கீழே படிஞ்சிடும். ஓ அப்படியா? சரி, அப்போ எல்லா பொருளும் தண்ணியில கரையாது. அதே மாதிரி ஒரு திரவத்தை இன்னொரு திரவத்துல ஊத்துனா, எண்ணெய தண்ணியில ஊத்துனா என்ன ஆகும்?
அது கலக்காது. எண்ணெய் தண்ணிக்கு மேல மிதக்கும். சில திரவங்கள் ஒன்னோட ஒன்னு கலக்கும். மிஸ்சிபிள். சில கலக்காது. இம்மிஸ்சிபிள். இதுக்கும் செயல்பாடு இருக்கா? ஆமா, செயல்பாடு 5. வினிகர், எலுமிச்சை சாறு, தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய் இதெல்லாம் தண்ணியோட கலக்க சொல்றாங்க. வினிகரும் எலுமிச்சை சாரும் கலந்துடும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது ரெண்டும் மிஸ்சிபிள். தேங்காய் எண்ணெயும் மண்ணெண்ணெயும் அது மிதக்கும், கலக்காது. இம்மிசிபிள். அதேதான். இதுவும் அடர்த்தி சம்பந்தப்பட்டதுதான். எண்ணெயோட அடர்த்தி தண்ணியை விட குறைவு, அதனால மிதக்குது. அப்போ அந்த உங்களுக்கு தெரியுமா பெட்டிச்செல்லி ரொம்ப முக்கியமாச்சே. கடல்ல எண்ணெய் கொட்டிருச்சுன்னா ஆயில் ஸ்பில்ஸ். அது தண்ணியோட கலக்காம மிதக்கிறதால தான் பெரிய பிரச்சனையாகுது. கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து. ஆமாம், அந்த எண்ணெய் படலம் நீர்ப்பரப்ப மூடி உள்ள இருக்கிற உயிரினங்களுக்கு காத்தும் சூரிய ஒளியும் கிடைக்காம பண்ணிடும். பாருங்க, சிம்பிளான அறிவியல் விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. ஆமா, உண்மையிலே. சரி, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். பொருள்களோட நிலை, இழைகள், உணவு, அப்புறம் இந்த மிதத்தல், கரைதல், கலத்தல் பண்புகள். கடைசியா பாடத்துல இருக்கிற மதிப்பீட்டு வினாக்கள். ஆமா, அது நம்ம புரிதலை செக் பண்றதுக்கு. சிம்பிளான கேள்விகள் இருக்கு. பொருள்களின் 3 நிலைகளை குறிப்பிடுக. திண்மம், திரவம், வாயு. இழைகளின் 2 வகைகள் யாவை? இயற்கை இழைகள், செயற்கை இழைகள். தாவர இழைகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. பருத்தி, சணல். இந்த மாதிரி நேரடி கேள்விகள் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. ஆமா, இழைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறைக்கு என்று பெயர்னு கேக்குறாங்க. அது நியூட்ரல். ஸ்பின்னிங். கரெக்ட். அப்புறம் ஒரு பொருள் ஏன் நீரில் மிதக்கிறது அல்லது மூழ்குகிறதுன்னு காரணம் கேக்குறாங்க. அதுக்கு பதில் அடர்த்தி. ஆமா, இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள், அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் இந்த கேள்விகள் மூலமா நிறைவேறி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தத்துல இந்த பாடப்பகுதி நம்மள சுத்தி இருக்கிற பொருள்களை பத்தின ஒரு பேசிக் சயின்ஸ் ஐடியா கொடுக்குது. அது என்ன ஸ்டேட்ல இருக்கு, ஏதால செஞ்சிருக்காங்க, அது எப்படி நடந்துக்குதுன்னு. ஆமா, வெறும் தியரியா இல்லாம அந்த செயல்பாடுகள், பெட்டி செய்திகள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையோட அறிவியலை இது நல்லா இணைக்குது. நாம போடுற சட்டை, சாப்பிடுற சாப்பாடு, தண்ணில போடுற பொருள்னு எல்லாமே சயின்ஸ் தான் புரிய வைக்குது. சரி, எல்லாம் பேசிட்டோம். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த பாடம் இயற்கை இழை, செயற்கை இழைன்னு பிரிக்குது. பருத்தி இயற்கை தான். ஆனா அந்த பருத்தி செடியிலிருந்து பஞ்சு எடுத்து அதை நூலாக்கி அப்புறம் நெசவு செஞ்சு நம்ம சட்டைக்கு வரதுக்குள்ள எவ்வளவு மனித உழைப்பு, டெக்னாலஜி எல்லாம் தேவைப்படுது. நிறையவே. விவசாயம், ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங். ஆமா, அப்படி பார்க்கும்போது ஒரு பொருள் இயற்கையானது, இன்னொன்னு மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்னு நாம பிரிக்கிற கோடு உண்மையிலே அவ்வளவு தெளிவா இருக்கா? இயற்கை மூலப்பொருளை எடுத்தா கூட அது நம்ம பயன்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள மனுஷனோட கைப்படாம இருக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் இல்லையா? ஆமா, நல்ல கேள்வி. இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள அந்த கோடு சில சமயம் கொஞ்சம் மங்கலா தான் இருக்கு. சரி, இந்த கலந்துரையாடல்ல எங்க கூட இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திக்கலாம்.